subscribers. Welcome to Tamil Bell YouTube channel. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல BBL 10 சோ அதுல வந்து பார்த்தோம்னா அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் மெல்போர்ன் ரேஞ்சர்ஸ் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 8 மதியம் 12:40 நடக்குது. ஸோ டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டைமை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. 12:40 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் வந்து அடிலைட்ல நடக்குது. ஸோ அடிலைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 170+ ரன் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோரா இருக்கு. பிட்ச் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிட்சா இருக்கு. இங்க 60% பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றவங்க மோஸ்டா வின் பண்ணிருக்காங்க. ஸோ 60% 50-50 சான்ஸ் சொல்ல முடியாது. ஒரு 60% கொஞ்சம் ஒரு 4 மேட்ச்ல வந்து ஒரு 3 மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணவங்க வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப் ஸ்போர்ட்ஸி, அதுலயும் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அந்த லிங்க் மூலமா ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் கேஷ் பவுன்ஸ் கிடைக்கும். ரொம்ப லெஸ் யூசர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் ஆப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலியமா ஜாயின் பண்ணிக்கங்க. நம்மள்ட்ட ஒரு ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. ஸோ அதை பார்த்து ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு டீமோட ஒரு ப்ராபலான பிளேயிங் லெவனை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்றைய மேட்ச்லையும் நம்மளோட யூசர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1.5 லட்சம் ரூபா வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதையும் நான் போஸ்ட் பண்றேன். நம்ம கொடுக்குற டீம்ல இருந்து 1-2 பிளேயரை மட்டும் சேஞ்ச் பண்ணி கட் பண்ணி அவங்க போடுறாங்க. ஸோ வின் பண்றாங்க. அதுவும் உங்களோட மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அதே போல நேற்றைய பிரிவில நான் சொல்லியிருந்தேன், லார்கின் வந்து ஒரு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். அவர் வந்து நான் கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டனா கூட ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவர் வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணியிருந்தாரு. நேற்று ஒரு 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரிஸ்கா நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு டீம்லயாவது சும்மா ட்ரை பண்ணியாவது பாருங்க. வந்தா ஓகே, வரலினாலும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போடுங்க. வந்தாலும் ஓகே, வரலினாலும் ஓகேங்கிற மைண்ட் செட்ல மட்டும் அந்த ரிஸ்கை வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ ரெண்டு டீமோட ஒரு ப்ராப்ளம் பிளேயிங்கோட ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். பிலிப் சால்ட், மேத் ரென்சா, அலெக்ஸ் கேரி, ஜோனதன் வெல்ஸ், ஜாக் வெதர்லேண்ட், ரியான் கிப்சன், ராஷித் கான், டி பிரிக்ஸ், வெஸ் ஆகர், பீட்டர் சிடில், ஹாரி கன்வே. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஒரு ப்ராபலான பிளேயிங் 11. ஸோ அதை அப்படியே பார்த்தோம்னா ஆரோன் ஃபின்ச், மேத்யூ ஹார்வி, சாம் ஹார்பர், பே வெப்ஸ்டார், முகமது நபி, ஜாக் ஃப்ரெசர் மெக்கூர், இமாடு வாசில், ஜாக் புர்ஸ்ட்விச், ஜோஸ் லோலார், நூர் அகமது, அப்படின்னா பீட்டர் ஆப்சோக்லோ, கேன் ரிச்சர்ட்சன். ஸோ இது வந்து மெல்போர்ன் ரேஞ்சர்ஸோட ஒரு ப்ராபலான பிளேயிங் 11. அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 மேட்ச்ல வந்து 4 மேட்சை வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து 4th பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ மெல்போர்ன் ரேஞ்சர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா 8 மேட்ச்ல வந்து ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணி 7 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. ஸோ பாயிண்ட் டேபிள்ல லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ரெண்டு டீமை கம்பேர் பண்றப்ப மெல்போர்ன் ரேஞ்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வீக்கான டீமா இருக்காங்க. இப்போ ரெண்டு டீம்ல இருந்து ஒரு மெகா கான்டெஸ்ட்டுக்கு யாராவது எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றது வாய்ப்பு இருக்கும், யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல பார்த்துருவோம். பிலிப் சால்ட், மேத் ரென்சா ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ இதுல பிலிப் சால்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர். ஸோ ஒரு பவர் பிளேக்குள்ளே ஒரு 4 ஓவருக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா மினிமம் ஒரு 20-25+ ரன் ஆடிடுவார். ஸோ நமக்கு ஒரு ட்ரீம் டீம்ல இருக்கிறதுக்கு மினிமம் ஒரு 35+ ரன் ஒரு பிளேயர் அடிச்சார் அப்படின்னாவே கண்டிப்பா வந்து அவர் ட்ரீம் டீம்ல இருக்கிறதுக்கு எலிஜிபிள் பர்சன் ஆயிடுவாரு. ஸோ அப்படி பாக்குறப்ப ஒரு 90% எலிஜிபிள் ஆயிடுவாரு. ஸோ 35+ ரன் அடிச்சார் அப்படின்னாவே ஒரு 90% ஒரு எலிஜிபிள் பர்சன்ஸ் ஆயிடுவாரு. ஸோ அப்படி பாக்குறப்ப பிலிப் சால்ட்டுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அதனால ஒரு மிஸ் ஆட் ஆகி இயர்லியா விக்கெட் விழுவுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ பிலிப் சால்ட்டை மட்டும் நீங்க ஒரு 50-50 சான்ஸ்ல வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேத் ரென்சா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரீஸ்லயே பெரிய அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இல்லை, ஒரு டச்லயும் இல்லை. ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மேட்ச் அடிக்கிறதுல திரும்ப ஒரு மேட்ச் ஆடுறாரு, அப்படி ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் இவரை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். ஸோ மேத் ரென்சா வந்து நம்ம கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டனா ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு ரிஸ்க் ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். ஸோ அதுலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இதுல வந்து
மேத் ரென்ஸாவை வந்து கேப்டனாகவும் இதே டீம்ல பே வெப்ஸ்டரை வந்து வைஸ் கேப்டனாகவும் பிக் பண்ணி சேம் இதே மேட்ச்லயே வந்து நம்ம நண்பர் 1.5 லட்சம் ரூபா வின் பண்ணியிருந்தாரு. அது ரிஸ்க் ஆப்ஷன்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல தான் இதுலயும் ரிஸ்கா நீங்க வந்து ஒரு 8 டீம் பிக் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 டீம்லயாவது ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ணுங்க. கேப்டன் ஆப்ஷன்லாம் சொல்லல, ஒரு உள்ள ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு. அலெக்ஸ் கேரி நல்ல டச்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, விக்கெட் கீப்பர் பண்றாரு, 1 டவுன் பேட்ஸ்மேனாக வந்துடுறாரு. ஸோ நல்ல நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன். மோஸ்டா அவரை ட்ரை பண்ணியிருப்பாங்க, அவர் மோஸ்டா பிக் பண்ணியிருப்பாங்க, மோஸ்டாவும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அது நமக்கு ஒரு சேஃபான ஆப்ஷன். ஜோனதன் வெல்ஸை வந்து நம்ம எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, டாப் ஆர்டர்ல ஏர்லியா ஒரு 1 விக்கெட் விழுந்துருது அப்படிங்கிற பட்சத்துல, சாரி 2 விக்கெட்ஸ் விழுந்துருது அப்படிங்கிற பட்சத்துல ஜோனதன் வெல்ஸ் வந்து ஒரு 30+ ரன் சாலிடா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அதர்வைஸ் டாப் ஆர்டர்ல கொஞ்சம் சீக்கிரம் நல்லாவே ஆடிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஜோனதன் வெல்ஸுக்கு முன்னாடியே ஜாக் வெதர்லேண்ட் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் ஒரு 14 ஓவர் வரைக்குமே 14 ஓவர்ல தான் ஒரு 2 விக்கெட்ஸ் விழுவுது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வச்சுக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் ஏர்லியா விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோம். ஸோ ரென்ஸா 2 பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க ஏர்லியா விக்கெட் விழுந்துடுறாங்க. ஸோ அடுத்த விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப்ல ஒரு 12 இருந்து 14 ஓவர் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜோனதன் வெல்ஸ் வர மாட்டாரு, அவர் போல ஜாக் வெதர்லேண்ட் தான் வருவாரு. ஸோ இதுதான் அந்த டீமோட ஒரு பேட்டிங் ஆப்ஷன். சப்போஸ் டாப் ஆர்டர்ல ஏர்லியா ஒரு 2 or 3 விக்கெட்ஸ் விழுந்துருது அப்படிங்கிற பட்சத்துல ரயான் கிப்சான் வந்து அந்த டீமோட ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. ஸோ ரயான் கிப்சானை பயன்படுத்துறதும் ஜோனதன் வெல்ஸை பயன்படுத்துறதும் இதுதான் ஆப்ஷனல். ஒரு 14 ஓவர் வரைக்கும் விக்கெட்ஸ், 2வது விக்கெட் 14வது ஓவர்ல தான் விழுது அப்படின்னா ஜோனதன் வெல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது, ஜாக் வெதர்லேண்ட் வந்துருவாரு. சப்போஸ் அதுக்கு முன்னாடியே டாப் ஆர்டர்லயே ஒரு 6 ஓவர் 7 ஓவர்லயே 2வது விக்கெட் விழுந்துருது அப்படிங்கிற பட்சத்துல ஜோனதன் வெல்ஸ் வந்துருவாரு. ஸோ இது ஒரு ஆப்ஷனல். சப்போஸ் டாப் ஆர்டர்ல ஏர்லயே ஒரு 3 விக்கெட்ஸ் வரைக்கும் வந்துருச்சுன்னா ரயான் கிப்சன் தான் ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு ஸ்கோர் ஆடி கொண்டு வந்து வைப்பாரு. ஸோ இந்த மாதிரி நீங்க டீமை பிக் பண்றப்பவே இந்த மாதிரி ஆப்ஷனலை பயன்படுத்தி டீமை பிக் பண்ணுங்க. அடுத்ததான் ரஷீத் கான். ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு 15 இருந்து ஒரு 20+ ரன் வரைக்குமே ஆடக்கூடிய அளவுக்கு அவருக்கு எபிலிட்டி இருக்கு. நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஆடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். டி பிரிக்ஸ், வெஸ் ஆகர், பீட்டர் செடல், ஹாரி கான்வே, ஸோ இவங்க எல்லாருமே இந்த டீமோட பவுலிங் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுல வெஸ் ஆகர் அண்ட் பீட்டர் செடில், ஸோ இவங்க 2 பேரும் டெத்தில் பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க. ஒரு 14 ஓவருக்கு மேலேயே பார்த்தோம் அப்படின்னா ராஷித் கான், வெஸ் ஆகர், பீட்டர் செடில், ஸோ இவங்கெல்லாம் ஒரு 14 ஓவருக்கு மேல பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க. ஸோ இதுல டி பிரிக்ஸ், ஹாரி கான்வே இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா மோஸ்டா ஒரு 14 ஓவருக்குள்ளேயே அவங்களோட பவுலிங் ஆப்ஷன்ஸை முடிச்சிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் இருப்பாங்க. இதுல 4 ஓவர் பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் மோஸ்டா பார்த்தோம் அப்படின்னா மோஸ்டா எல்லாருமே 4 ஓவர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ டி பிரிக்ஸ் அப்படி இல்லைன்னா டி பிரிக்ஸ் அண்ட் மேத் ரென்ஸா அந்த 2 பேரும் ஓரளவு கொஞ்சம் ஷேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் டி பிரிக்ஸோட ஓவர்ல வந்து ஒரு 10 ரன் ரேட்டுக்கு ஆடிட்டாங்க ஒரு முதல் 2 ஓவர்ல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா வந்து மேத் ரென்ஸாவுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க. மேத் ரென்ஸாவுக்கு கம்பல்சரி கொடுப்பாங்கிறது சொல்ல முடியாது, பட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனல் அமையறப்ப மேத் ரென்ஸாவுக்கு ஒரு ஆப்ஷனல் இருக்கு, ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ இப்போ மெல்பர்ன் டென்னிஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரோன் ஃபின்ச் அண்ட் மேத் ஹார்வி 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே ஒரு அட்டாக்கிங் ஆடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். ஆரோன் ஃபின்ச்சும் சரி, மேத்யூ ஹார்வியும் சரி, 2 பேருமே அட்டாக்கிங்கே ஆடக்கூடியவங்க. ஸோ இதுல வந்து சாம் ஹார்பர் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காரு. ஸோ அவர் 1 டவுன் வராரு. ஸோ அதனால நமக்கு ஒரு ஆப்ஷன் தான் அலெக்ஸ் கேரி அண்ட் சாம் ஹார்பர் 2 பேருமே 1 டவுன் வராங்க. 2 பேத்துக்குமே விக்கெட் கீப்பர் பண்றதுனால கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட், ஸோ இதுல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம 1 டவுனே வரதுனால ஒரு மினிமம் ஒரு 20+ ரன் ஆடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி பாக்குறப்ப 2 பேருமே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சன்ஸா தான் இருப்பாங்க. ஸோ இதுல ஆரோன் ஃபின்ச் அண்ட் மேத்யூ ஹார்வி 2 பேத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க ஏர்லியா விக்கெட் விழுவதற்கான வாய்ப்புகள் அமையலாம். ஸோ ஆரோன் ஃபின்ச்சுக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு லாஸ்ட் மேட்சே நம்ம அவரை பத்தி சொல்லியிருந்தோம். அவரை நம்ம பிக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவரு மினிமம் ஒரு 35+ ரன் ஆடணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு 30+ ரன் ஆடி ஒரு 1 or 2 கேச்சஸ் பிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனல்லாம் அவருக்கு அமையணும். ஸோ இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் நம்ம அவரை பிக் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனல் கண்டிப்பா இருக்கும், ஒரு பிளஸ் பாயிண்டாகவும் இருக்கும். ஏன்னா
அவருக்கு இருக்கிற 10 பாயிண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மீதி நம்ம எல்லாத்தையும் பிக் பண்ணிட்டு கடைசி ஒரு பிளேயரை பிக் பண்றதுக்கு நமக்கு 8 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அந்த 8 பாயிண்ட்ஸ்ல மோஸ்டா இருக்கிறதுக்கான நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. பட் இதே நம்ம அவரை மிஸ் பண்ணோம் அப்படின்னா 2 பேருக்கு வந்து 9 பாயிண்ட்ஸ்ல பிக் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷனல் வரும். ஸோ அந்த ஆப்ஷனல் வந்து இன்னும் நம்ம ஒரு நல்ல ஒரு பவுலரையோ அந்த பேட்ஸ்மேனையோ நம்ம பிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனல் கிடைக்கும். ஸோ நம்ம அவரை பிக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் கண்டிப்பா ஒரு 30 to 35 ரன் ஆடுறதுக்கான ஒரு ஆப்ஷனல் இருந்தால் நம்ம அவரை பிக் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதை மட்டும் மைண்ட் செட் பண்ணி டீமை பிக் பண்ணுங்க. அதனால அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 60-40 அந்த ரேஷியோல பிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ஒரு 8 டீம் போடுறீங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 டீம்ல பிக் பண்ணுங்க. ஒரு 3 டீம்ல மிஸ் பண்ணி கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்ணுங்க. நம்ம வந்து மோஸ்டா ட்ரீம் 11ல கிராண்ட் லீகை வின் பண்ற பட்சத்துல நமக்கு முடிஞ்ச வரைக்கும் ரிஸ்கா ட்ரை பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும்னா மினிமம் ஒரு 3 பிளேயர்ஸாவது நம்ம ரிஸ்கான ஆப்ஷன்ஸை உள்ள கொடுக்கணும். ஒரு ட்ரீம்ல வந்து ஒரு மினிமம் 3 பிளேயர்ஸாவது ரிஸ்கான ஆப்ஷன்ஸ் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா தான் ஒரு நல்ல ரேங்க்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். பே வெப்ஸ்டர் இந்த டீம்ல என்னை கேட்டா இப்போதைக்கு இருக்கிற யங் பிளேயர்ல ஒரு பெஸ்டான ஒரு பிளேயர்னு சொல்லுவேன். பட் அவருக்கான ஒரு பேட்டிங்கான வாய்ப்பு சரியா ஒரு அமையல. லாஸ்ட் மேட்சஸ்ல இருந்து சரியா அவங்களுக்கு கொடுக்கல. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ரொம்ப கீழே ஆக்கிடுவாங்க, திடீர்னு மேல ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டவுன் ஆன ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க, பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் கேச்சஸ் எல்லாமே மோஸ்டா இவருக்கு தான் போனது. ஒரு 4 கேச்சஸ் வரைக்கும் பிடிச்சாரு. ஒரு லாங் ஆன் டீப் மிட் விக்கெட் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிற்கிறாரு. ஸோ இந்த மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல செகண்ட் டவுன் ஒரு பட்சத்துல 20 to 25+ ரன் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு அமையும். ஸோ கேச்சிங் வாய்ப்புகள்லாம் மோஸ்டா இருக்கக்கூடிய இடத்துல அவர் ஃபீல்டிங்கும் பண்றாரு. ஸோ அப்படி பாக்குறப்ப கண்டிப்பா பே வெப்ஸ்டர் வந்து இன்னைக்கு ஒரு கீ ரோலா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். பட் இது அதற்காக நீங்க வந்து எல்லா டீம்லயுமே பிக் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. 50-50 சான்சஸ்ல பயன்படுத்திக்கங்க. போஸ்டா ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. பே வெப்ஸ்டர் வந்து பார்த்தோம்னா பர்சன்டேஜ் வைஸா பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருப்பாரு. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனல். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 3 பேராவது ஒரு பர்சன்டேஜ் கம்மியா இருக்கிறவங்கள ட்ரை பண்ணுங்க ஒரு கிராண்ட் லீக்ஸ்ல அப்படிங்கிற ஆப்ஷனலுக்கு இவரும் ஒருத்தர். அடுத்ததான் முகமது நபி. பேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குயிக்கா 20+ ரன் ஆடுவாரு. ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸும் இருக்கிறதுனால மேபி ஒரு 1 விக்கெட் வரைக்கும் அவருக்கு விழுவுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் ஜாக் பர்சர் மெக்கூர். ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடைசியில இவரோட ரோல் வந்து ஒரு 20+ ரன் அடிச்சாடுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக தான் அமையும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனல் தான். பட் மெல்போர்ன் ரேஞ்சர்ஸ் வந்து கொஞ்சம் பேட்டிங்ல கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. மோஸ்டா 120+ ரன்லயே மோஸ்ட் எல்லா மேட்சஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பாக்குறப்ப இவருக்கான பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்கும். பட் இவரோட டவுன் கீழே இருக்கிறதுனால வந்து அடிச்சாருங்கிற சமயத்துல ஒரு 20+ ரன் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அடுத்ததான் இமாடு வாசிம், ஜாக் பிரிஸ்ட்விச், ஜோஸ் லோலா, கேன் ரிச்சர்ட்சன், நூர் அகமது, பீட்டர் ஹெட்சோக்லோ. ஸோ இவங்கெல்லாம் இந்த டீமோட ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுல 4 ஓவர் பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜோஸ் லோலா, கேன் ரிச்சர்ட்சன், அடுத்ததான் இமாடு வாசிம். ஸோ இந்த 3 பேர் வந்து பார்த்தோம்னா 4 ஓவர் பவுல் பண்றதுக்கு உள்ள ஒரு ஆப்ஷனல். அடுத்ததான் இந்த ஜாக் பிரிஸ்ட்விச், நூர் அகமது அப்படின்னா பீட்டர் ஹெட்சோக்லோ 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க, அப்புறம் முகமது நபி. ஸோ இந்த 3 பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மீதி இருக்கிற 8 ஓவர்ஸை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனல் தான் இருக்கு. மேத் ரென்சா அண்ட் அலெக்ஸ் கேரி, ஜாக் வெதர்லேண்ட் இப்படி 3 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிறதுனால முகமது நபிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கீ ரோல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்ஷனல். இதை வச்சு மைண்ட் செட் பண்ணி டீமை பிக் பண்ணுங்க. மெல்போர்ன் ரேஞ்சர்ஸ்ல கேன் ரிச்சர்ட்சன் அண்ட் ஜாக் பிரிஸ்ட்விச். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தோம்னா டெத்ல பவுல் பண்றதுக்கு உள்ள பவுல் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க. ஸோ இப்போ இதுல இருந்து ஒரு 14 பிளேயர் ட்ரீம் 11 ட்ரீம் டீம்ஸ்ல இருக்கிறது வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர்ஸ் நம்ம பார்ப்போம். அலெக்ஸ் கேரி 1, ஜாக் வெதர்லேண்ட் 2, ரஷீத் கான் 3, பீட்டர் சிடில் 4, ஜெஸ் ஆகர் 5, பிலிப் சால்ட் 6, ஆரோன் ஃபின்ச் 7, சாம் ஹார்பர் 8, முகமது நபி 9th ஆப்ஷன், இமாடு வாசிம் 10th ஆப்ஷன், கேன் ரிச்சர்ட்சன் 11th ஆப்ஷன், ஜோஸ் லோலர் 12th ஆப்ஷன். இவர் 2 பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேத் ரென்சா,
டே வெப்ஸ்டர். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14 பேர்ல இருந்து ஒரு 8ல இருந்து ஒரு 9 பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம்ல வந்துட்டாவே மோஸ்டா நம்ம போட்ட காசை லாஸ் பண்ண மாட்டோம். மோஸ்டா எல்லாமே வின்னிங் சான்ஸ்ல வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல பிக் பண்ணுங்க. ஸோ இப்போ ஸ்மால் கண்டஸ்ட்டுக்கு இன்னைக்கு மேட்ச் ஓரளவு பெஸ்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஓரளவு இது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு பெஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஏன்னா மோஸ்டா ஒரு 7 பேர் வரைக்குமே ஒரு 70ல இருந்து 80% வரைக்கும் பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம கொண்டு போறது ஒரு சேஃபா கொண்டு போறது இன்னைக்கு ஒரு நல்லா இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ஒரு மஸ்ட் பிக்கா ஒரு 6 பிளேயர்ஸ் இவங்கலாம் பிக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அலெக்ஸ் கேரி, ஜாக் வெதர்லேண்ட், ரஷீத் கான், ஆரோன் ஃபின்ச், சாம் ஹார்பர், முகமது நபி, கேன் ரிச்சர்ட்சன். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே மோஸ்டா ஸ்மால் கான்டெஸ்ட்ல எல்லாம் பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இவங்களாம் இருப்பாங்க. ஒரு மஸ்ட் பிக்ல இவங்கெல்லாம் பிக் பண்ணியிருப்பாங்க. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு யாரும் எலிஜிபிள் பர்சன்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அலெக்ஸ் கேரி 1 டவுனே வந்துடுறாரு. ஸோ விக்கெட் கீப்பரும் பண்றாரு. ஒரு நல்ல ஒரு டச்சில் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அதனால அலெக்ஸ் கேரி, ரஷீத் கான், ஆரோன் ஃபின்ச் ஒரு மேட்ச் கூட பெரிய லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் இந்த மேட்ச் வந்து பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையலாம். ஸோ அதனால ஒரு கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்க. சாம் ஹார்பர், முகமது நபி. ஸோ இவங்க எல்லாருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸுக்கு நல்ல எலிஜிபிள் பர்சன்ஸாக இருப்பாங்க. ஸோ இதுல இருந்து எனக்கு ரொம்ப ரிஸ்கா ஒரு ஆப்ஷனல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மேத் ரென்ஸாவுக்கு ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுவேன். அதே போல டே வெப்ஸ்டர் இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா அதுல 10வது டீமா வந்து இந்த டீம் இவங்களை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரிஸ்க் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. ஸோ டே வெப்ஸ்டருக்கு நம்ம ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் போறதுல எப்போ நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னா டாப் ஆர்டர்ல எர்லியா விக்கெட் விழுந்து அவர் வந்து ஒரு ஆடி ஒரு 50 ரன் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையணும். ஸோ சப்போஸ் இன்னைக்கு வந்து ஆரோன் ஃபின்ச்சா இருக்கட்டும், ஹார்பரா இருக்கட்டும், இவங்கலாம் கொஞ்சம் எர்லியா ஆடிட்டாங்கன்னா இவரோட டவுனுக்கு வந்து ஒரு 50 ரன் ஆடுறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ இது நம்மளோட லக்கை பொறுத்து ஒரு ரிஸ்க் ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணலாம். மோஸ்டா ட்ரை பண்ணிருக்க மாட்டேங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதெல்லாம் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சன் தான் இருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்னோட வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.